ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நைட்டே நான் பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். பச்சைப்பயிறு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஊற வச்சேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பச்சைப்பயிறு ஒரு ஆளாக்கு, அதுக்கப்புறம் அரை ஆளாக்கு பச்சரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம். இப்போ காலையில் எழுந்து பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். நைட்டு ஊற வச்சது நல்லாவே ஊறிடுச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே என்ன வச்சுருக்கேன்னா, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை வறுக்கிறேன். வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு வறுத்து வச்சுட்டோன்னா வேர்க்கடலை வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். பச்சையாக வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரியே வேஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாக உங்களுக்கு. அதனால் வறுத்து வச்சுட்டா நல்லது, ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு வேண்டுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எப்படி மாவு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தோசை எப்படி ஊற்றுறதுன்னுட்டு, தோசை ஊற்றுனா எப்படி வருது என்னன்ட்டு. அதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஊற்றி பாய்.